கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பிரேயர் டைம் குடும்பத்தார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் வீடியோக்கள் போட முடியலை. காரணம், ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டு உதவி செய்தார். தெய்வ திட்டங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருந்தது. காத்திருந்த தேவ ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இனிமேல் ஆண்டுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் உணர்த்துகிற எந்த காரியத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். தேவ ஜனங்களே, இந்த புதிய ஆண்டு புதிய திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக ஆத்துமாக்களை தொடுகிறதற்கு சில திட்டங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஸோ தேவ ஜனங்கள் காத்திருந்தீங்க. நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றிகளையும் ஆமென் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இன்னைக்கு இரவும் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை இருக்கிறது, நல்ல ஒரு சாட்சி இருக்கிறது. தேவச்சனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. நம்மளுடைய ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்க. ஒரு விஷயம் கூட உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், இந்த அபிஷேகத்தோடு, இந்த அழைப்போடு நீங்கள் பங்கு பெற்று இணைந்து இருக்கிறதுனால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றிகளை அவருக்கு நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 16வது வசனம். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஒரு கடினமான ஒரு வசனம்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை. கட்டளைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தேவச்சனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நமது இஷ்டப்படி நம்முடைய லைஃப்பை நம்ம அமைக்கவே முடியாது. நம்ம இஷ்டப்படி அமைக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியின்படி நம்ம அமைக்கும் பொழுது அநேக போராட்டங்களை நாம் எதிர்கொண்டு கொண்டிருப்போம். இன்னைக்கு அநேக போராட்டம் நாம் நமது வழியில் சென்றதினால்தான் வந்திருக்கிறது. ஒரு அருமையான வசனம் அதே நீதிமொழிகளில் போட்டிருக்கிறது. அதே நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம செய்யும் பொழுது அது தேவ சித்தமா இல்லையா நமக்கு தெரியாமல், நமக்கு ஒரு சமாதானம் இல்லாமல், நாம் துரிதமாக அவசரப்பட்டு ஜெபிக்காமல், தேவ ஆலோசனை இல்லாமல் நமக்கு தோன்றதை செய்கிறதை பற்றி தான் இந்த கால் துரிதமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவச்சனமே, அப்படிப்பட்டவர்கள் தப்பி நடக்கிறார்களாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கட்டளையை காத்துக்கொள். எப்படி நம்ம கையில் ஒரு விலையேறப்பெற்ற புதையல் இருந்தால் நம்ம அதை காத்துக்கொள்வோமோ, அந்த புதையலெல்லாம் காட்டிலும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கசக்கும், ஆனால் பின்பு இனிக்கும். ஸோ தேவச்சனமே, என்றைக்குமே ஒரு மெடிசன், ஒரு ஊசி இல்லை ஒரு மாத்திரை கசக்கும், அது வலிக்கும், பின்பு அது ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இதே போல் தேவன் சொல்லுகிற வார்த்தை சில நேரம் நமக்கு நம்ம பர்சனல் டிசிஷனுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் பின்பு அது சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடிக்காதது போல் எதெல்லாம் இருக்குதோ தேவ ஜனமே, அது உங்களுக்கு சமாதானமாக ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் சில நேரம் ஹியூமன் மைண்டுக்கு பிடிக்காது, ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வரி சொல்லுகிறது, தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்பை, நம்ம வே ஆஃப் லைஃப்பை, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வருஷம் ஒரு கோல், இதெல்லாம் வைக்கலைன்னா தேவச்சனமே, நம்ம அவமதிக்கும் பொழுது, நம்ம லைஃப்பை நம்ம கருத்தாக எடுத்துக்கொள்ளாதது நேரத்தில், நம்ம லைஃபுக்கு நம்ம வேல்யூ கொடுக்காத நேரத்தில் நமக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாகலாம், குடும்பத்தில் சமாதானத்தை இழக்கலாம், தேவனோடு உள்ள உறவை இழக்கலாம், கிறிஸ்துவின் அன்பை நம்ம இழக்கலாம். ஸோ தேவச்சனமே, இந்த விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய வழிகள் மேலே கர்த்தர் நமக்கு நிறைய பிளான் கொடுத்துருப்பார். நல்ல ஜப ஃபெலோஷிப் கொடுத்துருப்பார், நல்ல அன்பான குடும்பம் கொடுத்துருப்பார். இது எல்லாமே நம்ம வேல்யூவாக எண்ணி அதற்குள்ள நேரத்தை செலவழித்து, என்னதான் பிஸியாக இருந்தாலும் நம்ம குடும்பம், நம்மளுடைய காரியங்கள், தேவன் கொடுத்த திட்டம், இது எல்லாத்தையும் காட்டிலும் தேவனோடுள்ள உறவு, இது எல்லாம் காத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், டேக் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்பான் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு
கார் வரணும், கொஞ்சம் வருமானம் வரணும், கொஞ்சம் பிஸ்னஸ் சரியாகணும், இது எல்லாமே தானாக நடக்கும். முதல்ல the first place you want to prosper is in your spirit, it's in your spiritual life. முதல் இடம் நீங்கள் சிறக்க வேண்டிய, நீங்கள் கனி கொடுக்க வேண்டிய, நீங்கள் துளிர்க்க வேண்டிய முதல் இடம் உங்கள் ஆவி, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதற்கு பிற்பாடு தான் அடுத்தது. அதனால் என் வீட்டுக்கு அது வரணும் இது வரணும் சொல்லுகிற நம்ம முதலாவது என் வீட்டில் ஜெபம் வரணும், என் வீட்டில் ரட்சிப்பு வரணும், என் வீட்டில் தேவனுடைய சந்தோஷம் வரணும், குடும்ப ஜெபம் வரணும், உபவாசம் வரணும், வேதத்தை தியானிக்கிற மகிமை வரணும், ஊழியர்கள் வரணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தனையை விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையின் மேல் கரிசனையாக இருக்கணும். வாழ்க்கையில் கரிசனை சொல்லும் பொழுது 2 கரிசனை இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமாக அதை செய்யணும் இதை செய்யணும், அது நல்லது தான். ஏன்னா அதை செய்யலைன்னா நம்ம குடும்பமும் ஆதரவற்று இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு தேவையான உலக காரியத்தை செய்யணும். அதற்கு முன்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய விஷயங்கள். நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் குடும்பத்தில் எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுன்னு நீங்கள் கவனித்து அதை கண்டிப்பாக செய்யலைன்னா நீங்கள் நிறைய துன்பங்களுக்குள்ளாக போவீர்கள். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், தன் வழியை அவமதிக்கிறவன் சாவான். He may live but he is dead inside. உள்ள செத்து போனவனாக இருப்பான், வாழ்ந்து கொண்டு இருப்பான், ஆனால் சமாதானம் இல்லாமல், அன்பு இல்லாமல், பொறுமை இல்லாமல் அவனுடைய லைஃபே வேதனையில் இருக்கும். ஸோ தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தின ஒரு வார்த்தையை தான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஸோ தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் உங்கள் லைஃப்பில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்கள் கவனம் சிதறிட்டுனா அந்த கார் அப்படியே எங்கேயாவது போய் மோதிரும். ஸோ கவனம், அட்டென்ஷன் ரொம்ப தேவை. அதனால் நம்ம லைஃப்பில் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன், நம்ம லைஃப் கொஞ்ச நாட்கள் ஒரு பூவை போல, ஒரு புல்லை போல அது காய்ந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம கத்தருக்காகவும் நம்ம தேவன் நம்மளை அழைத்த திட்டத்திற்காகவும் எதெல்லாம் செய்ய முடியுமோ தேவ ஜனங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம லைஃப் துளிர்க்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், துளிர பண்ணுகிற தேவன் உங்களை துளிர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகம் இல்லை. எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுத்து இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது பேசும் என்று தாகத்தோடு இருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே உன் இருதய கதவை நான் திறக்கிறேன். உனக்கு புரியாத சில ரகசியங்கள், உனக்கு புரியாத சில வசனங்களை இந்த நாட்களில் உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். அநேக போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் ஒரு சிறந்த அனுபவம், கழுகு பறக்கிற அனுபவம், கழுகு கூடில் இருந்த அனுபவம் உண்டு, குஞ்சுகளாக இருந்த அனுபவம் உண்டு. ஆனால் கழுகுக்கு பறக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுப்பார். நீங்கள் பறப்பீர்கள், உயரை பறப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர்களை சுமந்து செல்வார். அநேகருடைய ஆமேன் உன்னதமான அனுபவங்களை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இனி கர்த்தர் உங்களை உயரங்களில் பறக்க வைப்பார் என்று சொல்லுகிறார். ஸோ தேவ ஜனமே ஆயத்தப்பட கர்த்தருடைய ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமாண்டவரே இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உங்கள் சித்தத்துக்கு நேராக கொண்டு வாங்க. உங்கள் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, இந்த 2026 நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். ஸோ தேவ ஜனங்களை இணைந்து கொள்ளுங்க, தேவ திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்க. இத்தனை நாட்கள் ரட்சிக்கப்பட்ட அநேகரை நம்ம தொட ஆண்டவர் உதவி செய்தார். பலவீனப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த பலவீனம் உள்ள, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நம்ம பிரயர் டைம் சேனல் மூலமாக அன்று தொட்டார். அநேக ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக தொட்டார். இனி அநேக ரட்சிக்கப்படாதவர்களை தொடுகிறதற்கு கர்த்தர் ஒரு திட்டம் உருவாக்கி இருக்கிறார். அந்த திட்டத்தை குறித்து இன்னைக்கு இரவு ஆராதனை முடிந்தவுடன் அந்த சாட்சியினுடைய சேனலை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். அதில் விலையேறப்பெற்ற சாட்சிகளை ஆண்டவர் கொண்டு வர உதவி செய்கிறார். ஸோ தேவச்சனங்கள் இணைந்திருங்க. இன்னைக்கு 9 மணி அளவில் நடக்கிற ஆராதனையில் பங்கு பெறுங்க. தொடர்ந்து அதோடு இருக்கிற சாட்சியையும் பார்த்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.